மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடன் கைது செய்யுங்கள். அனுர அரசிடம் கடும் அழுத்தம். இந்த பகுதிகளுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. மாவீரர் தினத்தில் முகப்புத்தக பிரச்சாரம், கைது நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள போலீசார். வடக்கு கிழக்கில் பெரும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் அவர் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேலும் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்தோடு குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்தக கணக்கிற்கு உரித்துடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 3வது கைது செய்யப்பட்டவரும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தக பதிவு காரணமாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தற்போது நிலை வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மகாவலி கங்கை ஆற்றுப்படுகை மற்றும் தெதிருஓயா ஆற்றுப்படுகைக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் அப்பகுதி வழியாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் கெடஓயாவை அண்மித்த பகுதிகளில் விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பை நீக்குவதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மழை வீழ்ச்சி நிலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்து அவதானம் செலுத்தி வருகின்றது. இதன் காரணமாக வெள்ள நிலைமை ஏற்பட்டால் முன்னறிவிப்பு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தனது அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அனுர அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் உதயன் கம்பன்வில ஆகியோரே வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பிற்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பினர்களை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு அனுர அரசு செய்யும் நன்றி கடன். தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தாண்டோன்னித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.